ஃபர்ஸ்ட் டைம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல IP69 ஓட மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ அவங்களோட கனவெல்லாம் நினைவாக்கிறதுக்காக ரியல்மில இருந்து realme 14X 5G அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனை வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் என்னடா பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மீடியா கிட், உங்களுக்கு சின்ன பாக்ஸாக தான் வரும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணால் IP69 அப்படின்னு போட்டிருக்காங்க, அதோட லான்ச் டேட்லாம் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா IP69 இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே போட்டு டெஸ்ட் பண்ணி காமிங்க அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க. அது போக அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மொபைலுக்கு நம்ம இதுக்குள்ளே போட்டு தண்ணி போகாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இந்த டேக் இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாக்ஸ். ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் மட்டும்தான் வரும், 14X. இப்போ பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பாக்ஸ் எப்பயும் போல தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மாடல் நேம் மட்டும் தான் இருக்குது, பின்னாடி அதோட ஒரு சில ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் மேக் இட் ரியல் எப்பயும் போல கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணால் சிம் எஜெக்டர் பின், சில பேப்பர் ஒர்க்ஸ், டிபியூ கேஸ் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் லைனாக போகிற மாதிரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான உள்ள கிரிப் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து ஷைனிங்காக இருக்குது, பட் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு பெட்டராக ஃபீல் ஆகலை. இதுக்கு பழைய கேஸே கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா அந்த கிரே கலரில் இப்போ கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். அடுத்து ரியல்மி மொபைல். டக்குன்னு பார்த்த உடனே இந்த லைன் வந்து லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ மொபைலை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் உள்ள ஒரு 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே. மொபைலோட டிசைனை பார்த்தா நம்மகிட்ட இருக்கிறது கோல்டன் க்ளோ அப்படிங்கிற ஒரு கலர். இது போக ஜுவல் ரெட், கிறிஸ்டல் பிளாக் அப்படின்னு மொத்தம் 3 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைன் வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு 3D டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டக்குன்னு இப்படி சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டேமேஜ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனால் தொட்டு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த லைன் வந்து ஒரு 3D டிசைன் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த கலர்ஸ் எல்லாமே லைட்டாக அங்கே வேரியேஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ரியல்மி பிராண்டிங் இருக்குது. மேலே ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ள அந்த கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயுமே சைடில் ஒரு சின்ன கலர் வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. அந்த பம்ப் வந்து லைட்டாக இருக்குது. அது போக எப்பயும் போல பாக்ஸி டிசைன் தான். மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 197 கிராம் இருக்கு. திக்னஸ் 7.94 mm கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவு பெட்டராகவே வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் பெருசாக ஹைலைட் பண்ணுற விஷயம் என்னன்னா, செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட்டாக IP69 ரேட்டிங் நாங்கள் தான்ப்பா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரியல்மி வந்து பயங்கரமாக ஹைப் ஏற்றுறாங்க. இந்த IP69 என்ன, பொதுவாக IP ரேட்டிங் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே IP69 கொடுத்துருக்கனால அப் டு 1.5 மீட்டர் வரைக்கும் 30 மினிட்ஸ் தண்ணியில் கலந்தாலுமே இந்த மொபைல் எதுவுமே டேமேஜ் ஆகாது. அதனால் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இல்லை லைட்டாக தண்ணியில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணியில் விழுந்து அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வாட்டர் டேமேஜ்க்கு வந்து வாரண்டி வந்து கிளைம் ஆகாது. அதை பெருசாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் தப்பி தவறி விழுந்தால் டக்குன்னு எடுக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆழமாக இல்லை வாட்டர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிற இடங்கள்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே நான் உங்களுக்கு தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அவங்க கொடுத்த இந்த கவர்க்குள்ளெல்லாம் இல்லை, ஏன்னா இந்த கவர்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா இதில் பெருசாக வாட்டர் ப்ரெஷர்லாம் இருக்காது. அதனால் மொபைல் வந்து டேமேஜ் ஆகாது. பேசிக்கான IP ரேட்டிங் இருக்கிறது கூட பெருசாக டேமேஜ் ஆகாது. அதனால் நல்லாவே தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பக்கெட் நிறையா தண்ணி ரெடியாக இருக்குது. இப்போது தண்ணிக்குள்ளே போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பக்கெட்டுக்குள்ளே மொபைல் கிடக்குது. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. தண்ணிக்குள்ளே டச்சு ஒர்க் ஆகலை. ஸோ ரெயின் வாட்டர் டச்லாம் ஒர்க் ஆகுது நம்ம தண்ணியோட டெஸ்ட் பண்ணாலும். ஸோ ½ அன் ஹவர் தண்ணியில் போட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலுமே மொபைல் வந்து ஒர்க் ஆக தான் செய்யுது. இருந்தாலுமே உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா சொல்லுங்கள், லாங் டைமாக தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ டெஸ்ட் பண்ணியாச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, மொபைல் நல்லாவே ஒர்க் பண்ணுது. இந்த மாதிரி தண்ணியிலலாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி போயிடும். அப்புறம் சவுண்ட் வந்து கேட்காது, இல்லை கொர கொர அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோவில் கூட ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருந்திருப்போம். பட் அந்த ஆப்ஷனை இவங்களே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு சோனிக் வேவ் வாட்டர் எஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, அதுக்குன்னு சில வைப்ரேஷன்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு சவுண்டை வந்து கொடுத்து அந்த வாட்டரை வந்து வெளியேற்றுறாங்களாம். இது ட்ராப் டவுன் மெனுவிலே வந்து ஒரு டிஃபால்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. பட் இங்கே கொடுக்கல, கீழே இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து மேலே வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு அதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சவுண்ட் வருது. ஸோ இப்போ அந்த ஸ்பீக்கரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் போயிடுது. இது ஓரளவு நல்லாவே ஒர்க் பண்ணுது. அடுத்து இந்த மொபைலுக்கு மிலிட்ரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது SGSோட சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால்
நம்ம வுட்ல தான் போட்டு பார்த்தோம், இருந்தாலும் தரையில் போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னர்ஸ் ஃப்ரேம் எல்லாமே ஏர் பேக்ஸ் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே விழுந்தா கூட லைட்டாக ஜம்ப் ஆகி அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு சேஃபாக வச்சுக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பிராண்ட் சொல்கிறது தான். பொதுவாக தப்பி தவறி நீங்கள் நல்லா கல் இருக்கிற இடங்களில் போட்டிங்க அப்படின்னா டிஸ்பிளே டமார் தான். அதனால் ஒரு சில வீட்டுக்குள்ளே இல்லை நீங்கள் பிளைனான டைல்ஸில் இல்லை மார்பிளில் அந்த மாதிரி இடங்களில் போடும்போது உடையாமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு சில மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொபைலோட வெயிட் 197 கிராம் இருக்கு. இருந்தாலுமே வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அது காரணம் என்னன்னா இதில் 6000 mAh ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைமில் என்ன பொறுத்தவரை 6000 mAh கொடுத்ததுக்கு பதிலாக 5000 கொடுத்து இன்னும் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பட் லாங் டைமாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணணும், ஒரு டைம் சார்ஜ் பண்ணாலும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து பெட்டராக இருக்கும். பட் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலே பிராண்ட் கிளைம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 93 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே டைம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் டர்மா செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பெருசா ட்ரைன் ஆகிற இஷ்யூ இப்போதைக்கு தெரியும். அப்படியே இதுல பெர்ஃபார்மன்ஸ் சைடு வந்தா இங்க MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பொதுவா 15000 ரூபாய் செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ஸ்ல இந்த ப்ராசஸர் வந்து பார்க்க முடியும். Realme எக்கச்சக்கமான மொபைல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணா இந்த மொபைல்லையும் கொடுத்திருக்காங்க. இதோட Android ஸ்கோர் 4,17,000 வருது. CPU throttle test இதெல்லாம் போட்டு பார்த்தா 83% வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. மற்றபடி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ ஃபயர் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே விளையாட முடியுது. பிஜிஎம்ஐ கூட ஹெச்டியில் ஹை செட் பண்ணி விளையாடும் போது ஓரளவு ஃப்ரேம் ட்ராப்போ லேகோ இல்லாமல் நல்லா தான் ப்ளே பண்ண முடியுது. பட் அப்பப்போ அந்த டச் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை AMOLED டிஸ்பிளேவாக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஹெவியாக கேம் ப்ளே பண்ணாலுமே இதில் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இதில் ப்ராப்ளம் வரல. ஆனால் இதில் இவ்வளோ பண்ணவங்க eMMC 5.1 தான் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ஈவன் 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு கொடுத்தாலே அதை வந்து நம்ம கழுவி ஊற்றிட்டு இருக்கிறோம். ஏன்னா UFS கொடுத்தா தான் ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே. பட் இங்கே இன்னுமே அதுவும் இவ்வளோ ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மொபைலுக்கு eMMC கொடுக்கறது அக்செப்டபிளே கிடையாது. பட் RAM டைப் அப்படின்னு பார்த்தா இங்கே LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவு ஓகே தான். மொபைலோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்தா நம்ம பல தடவை சொல்லிட்டோம், ஆனால் அவங்க அதை மாற்றிக்கிறதாவே இல்லை. இனிஷியல் செட்டப்பை நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 16 ஆப்ஸை காமிச்சு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. தப்பி தவிர நீங்கள் தெரியாமல் டக்குன்னு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாவும் காலி, அவ்வளோ ஆப்ஸையுமே குப்பை மாதிரி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிரும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துடலாம். பட் நம்ம மொபைலில் செட்டப் பண்ணும்போது அவ்வளோ ஆப்பை காமிச்சு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு அக்செப்டபிளாக தெரியல. சரி, அதெல்லாம் போகுது அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணி உள்ளே வந்தாலுமே ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாகவே ஏகப்பட்ட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. குட்டி குட்டி கேம்ஸை நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் விஷயங்களை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இருந்தாலுமே இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா ரியல்மியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். சரி, சாஃப்ட்வேர் இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Realme UI 5.0 கொடுத்திருக்காங்க. பட் Android 14ல தான் இருக்குது. Android 14 ஆல்ரெடி Android 15லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இவங்க மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணும்போது Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இங்க 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தான் இருக்குது. ஸோ நீங்க இப்போ வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு மேக்ஸிமமா Android 16 வரைக்கும் தான் இந்த மொபைல்ல கிடைக்கும். இது போக எப்பவுமே இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லா இதுலயுமே மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ற அந்த AI டெக்னாலஜி அதுவுமே இதுல இருக்குது. ஸோ AIயோட ஏர் ஜெஸ்டர்ஸ் அது தேவையே இல்லை அப்படின்னு பல வீடியோல சொல்லிட்டேன். இருந்தாலுமே அது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது போக AIயோட ஸ்மார்ட் லூப் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. Realme மொபைல்ஸ்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க, Oppo மொபைல்ஸ்லயும் இருக்குது. இதை மற்ற பிராண்ட்ஸுமே கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த மொபைலையும் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ கேமரா செக்மெண்ட்க்கு வந்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி சென்சாரா ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியா ஒரு சர்க்கிள், டம்மியான சர்க்கிள், பார்க்கறதுக்கு 3 கேமரா மாதிரி இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா போட்டோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாமே பெட்டரா எடுத்து தருது. பட் நீங்க போட்டோ ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து இல்ல, ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுக்கும்போது அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நீங்க ஜூம் பண்ணாம நார்மலா போட்டோஸ் எடுக்கும்போது லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல பெட்டரா இருக்குது. பட் கொஞ்சம் இண்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நாய்ஸ் ஆட் ஆயிடுது. அது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ஆனா இங்க செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஓரளவு ஓகேவா இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பரவாயில்ல. பட் இண்டோர்ல நீங்க டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மொழுன்னு நாய்ஸியா தான் அந்த போட்டோஸ் எல்லாமே வருது. ஸ்கின் டோன் எல்லாமே அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. போட்டோஸ்மே பார்க்கறதுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். பட் இவ்வளோ வாங்குறவங்களுக்கும் 8 மெகாபிக்சல்ல தான் இதில் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு போனாலுமே ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலுமே மேக்ஸிமமாக 1080 30 fps தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. அதோட பெர்ஃபார்மன்ஸ்
ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா ஹைபிரிட் ஸ்லாட், ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா ரெண்டு சிம் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். பாட்டம்ல வந்து இங்க ஒரு மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு. இங்க ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு லவ் டீசென்ட்டா இருக்குது. லவுட் வந்து நல்லாவே பெட்டரா இருக்குது. ஆனா இங்க 200% வால்யூம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்றாங்க. நம்ம நிறைய வீடியோல வந்து பேசியிருக்கிறோம். ஃபுல் வால்யூம் வச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு பிரஸ் பண்ணா 200% வருது. இந்த ஃபுல் வால்யூம்ல கேட்கும்போது ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. அந்த சவுண்ட் எல்லாமே மியூசிக் கேட்கும்போதும் நல்லா இருக்குது. பட் நீங்க 200% அப்படின்னு வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அந்த சவுண்ட் வந்து ஓவர் லவுட் ஆகிறதுனால இறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது அந்த அளவுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால நீங்க ஃபுல் வால்யூம்ல கேட்கறதே உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி ரைட் சைடில் வந்தால் வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு வந்தா இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளேயோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஓரளவு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு. டாப்ல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, சின் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க 120 Hz இருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட் கேம் பிளே பண்ணும்போது அந்த டச் ரெஸ்பான்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இதோட பீக் பிரைட்னஸா 625 nits கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல சன்லைட்ல ஓரளவு பார்த்துக்கலாம். பட் பெரிய அளவுலலாம் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. மற்றபடி வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. LCDல என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அந்த இது கிடைக்குது. இது போக ரியல்மி மொபைல்ஸ் அப்படின்னாலே இந்த ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் அப்படின்னு ஒன்று கொடுத்துறாங்க. அதாவது நீங்க தண்ணி பட்டாலுமே இல்லை மலையில் நனைஞ்சிட்டு யூஸ் பண்ணாலுமே அது வந்து டச் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க தண்ணிலாம் வச்சு டெஸ்ட் பண்ணோம். அதோட டச் எல்லாமே ஓரளவு பெட்டரா தான் ஒர்க் பண்ணுது. ஆனா தண்ணிக்குள்ள வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெட்டரா ஒர்க் ஆகல. ஏன்னா IP69 இருக்கு இல்லையா, அதனால தண்ணிக்குள்ள வச்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ அந்த அளவுக்கு டச் நல்லா இல்லை. பட் மழை பெய்யும் போதெல்லாம் யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பிராண்ட் வந்து அபிஷியலா மென்ஷன் பண்ணல. என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். அதுபோக இந்த டிஸ்பிளேக்கு ஸ்கிரீன் ஸ்கிராட்ச் கார்டும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியல. பட் இதுல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 6+128, 8+128. அது போக இதுல விர்ச்சுவல் RAM அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்றாங்க. சோ விர்ச்சுவல் RAM சேர்த்து இங்க 18GB RAM இருக்கான். 8GB RAM plus 10GB RAM. சோ டோட்டலா 18GB RAM இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதால பெரிய யூஸ் கிடையாது. அதனால உங்களுக்கு இருக்கிறது என்னவோ 8GB RAM, 6GB RAM தான், 6GB RAM தான். இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வீடியோ பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். சோ அந்த பிரைஸ்க்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒர்த் நீங்க நினைக்கிறீங்களா? அது போக இந்த செக்மெண்ட்ல IP69 இருக்கிறதுனால தண்ணிலலாம் போட்டு நான் யூஸ் பண்ணுவேன். தண்ணி பட்டாலும் எனக்கு பெருசா பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை செக் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க.